to my channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது BCom first semester Business Management Introduction. Right, Business Management it's a planning, organizing, directing and controlling the activities. Okay, ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் கவர் ஆகும். லைக் ஃபினான்ஸ் இருக்கலாம், மார்க்கெட்டிங் இருக்கலாம், ஹியூமன் இருக்கலாம். ரைட், இதுதான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இல்லை ஆர்கனைசேஷன், சக்ஸஸ் மிஷன், கெரியர் லேடர், ஹியூமன் ரிசோர்ஸ், பிஸ்னஸ் கிராஃப், கிரேட் ஐடியாஸ் இதெல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன். இதுதான் ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன கோஆர்டினேட் பண்ணணும். ரைட், ஒரு மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னால் கோஆர்டினேஷன் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ்மெண்ட் பேஸ் மேலே நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கோல் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. லைக் சூப்பர்விஷன், ஓகே, ட்ரைனிங், அதுக்கப்புறம் நிறைய கோர் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குதுல. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த எக்ஸ்பர்ட் மெயின் கீ மேனேஜ்மெண்ட் வந்து இட் இஸ் பிட்வீன் எப்படி ஒரு ஒர்க்கை மேனேஜ் பண்ணது எவ்வளோ டேலண்ட்டு. ஸோ இந்த ரெண்டு பேஸ் மேலே தான் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜஸ் எல்லாம் தேவை. அதுக்கப்புறம் மேனேஜர் சக்ஸஸ் வந்து மெயினாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், கம்யூனிகேஷனாக இருக்கும், எம்பத்தி, மற்றவங்க வழியாக நம்ம யோசிக்கணும். ஒரு எம்ப்ளாயி பிளேஸில் நம்ம எந்த எப்படி யோசிக்கணுமோ அதுமாரி யோசிக்கணும். அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் ஒர்க்கிங் ரிலேஷன், ஒரு நல்ல கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ணும். அண்ட் ஒரு எஃபெக்டிவ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சல் ப்ராசஸ். இந்த மேனேஜ்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. ரைட், எந்த ஆர்கனைசேஷன் சின்னது பெருசு எல்லாம். ஸோ ஆர்கனைசேஷன் இல்லாமல் இது யூனிவர்சல் ப்ராசஸ் இது. ஸோ மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எந்த ஆர்கனைசேஷன் கிடையாது. த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். ஸோ நம்ம ஒரு வெல் ட்ரெயின்டு, ஒரு வெல் எக்ஸ்பர்ட் அது மாதிரி மேனேஜர்ஸ் வச்சா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். கோல் ஓரியன்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சுப்ரீம் இன் தாட்ஸ் அண்ட் டீட்ஸ். ஸோ மெயின் திங் வந்து உங்கள் தாட்ஸ் அண்ட் டீட்ஸ், ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நம்மளால் அந்த ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர் எப்பயுமே ஒரு வெல் டிஃபைன்டாக இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, லோவர் லெவல் டு அப்பர் லெவல், தட் இஸ் டாப் லெவல் டு லோவர் லெவல், அந்த லெவலில் போகணும். ஸோ அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாமே டிஃபைன்டாக வச்சுருப்பாங்க, இந்த ஒர்க் பண்ணி இந்த ஒர்க் செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரகாரம் நம்ம போகணும். ப்ரொஃபஷன். ஸோ கண்டிப்பாக ஒரு மேனேஜர் வந்து எக்ஸ்பர்டைஸ்ட் அண்ட் எஜுகேஷனாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து அந்த ஒரு ஹியூமனும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களால வந்து ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்பர் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட், லோவரில். அப்பர் லெவலில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல் லைக் சிஇஓ, ஜாப்ஸ் லைக் சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ, சிடிஓ, விபி எல்லாமே இதில் வருவாங்க. அதே மிடில் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக மேனேஜர்ஸு. லோவர் லெவல் பார்த்தீங்கன்னா அதோட கம்மி, லைக் ஃபோர்மேன், ஷிஃப்ட் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நம்மளுக்கு சிஇஓஸ், சிஓ, பிஎஃப், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து மெயினாக டாப் லெவலில் இருப்பாங்க. அவங்க வந்து இல்லை ஃபார்முலேட் பண்ணுவாங்க, ரூல்ஸ், ரெகுலேஷன், எல்லாமே அவங்களால ஃப்ரேம் பண்ணுறது. நெக்ஸ்ட் மிடில் லெவல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டாப் லெவல் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே லோவர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இவங்க வேலை. அதுதான் வந்து மிடில் லெவல். லோவர் லெவலில் டாப் லெவல் என்ன சொன்னாங்களோ மிடில் லெவலுக்கு சொல்லிட்டு மிடில் லெவல் வந்து லோவர் லெவல்கிட்ட அவங்க வேலை வாங்குவாங்க. இதுதான் வந்து ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட். ரைட், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.